கொரோனாவை விட 100 டைம் டேஞ்சரான ஒரு டிசீஸ் யூஎஸ்ஏல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், பேர்ட் ஃப்ளூ H5N1 அவினி ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. 2020 இதோடைய நியூ ஸ்ட்ரெயின் வைட் ரேஞ்ச் ஆஃப் வைல்டு பேர்ட்ஸையும் கமர்ஷியல் பவுட்ரிஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக இதை மேமல்ஸையும் கேட்டல்ஸ்லையும் கூட அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏல இருக்க டெக்ஸஸ் ஸ்டேட்டில் டெய்ரி ஒர்க்கர்ஸையுமே இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக் லிஸ்ட்டில் இதுதான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி பேர்ட் ஃப்ளூ ரிசர்ச்சரான சுரேஷ் குச்சிப்புடி சொல்லியிருக்காரு. த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த டிசீஸை மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசியஸில் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் மேம்லின் ஹோஸ்ட் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸையுமே அஃபெக்ட் பண்ணுற எபிலிட்டி இந்த நியூ ஸ்ட்ரெயினுக்கு இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் படி சின்ஸ் 2003 100க்கு 52% இதோடைய ஃபெர்டாலிட்டி ரேட் இருக்குது. அதாவது டெத் ரேட் கம்பேர்ட் டு கோவிட் லெஸ் தென் 0.1% தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அரவுண்ட் 20%குள்ளே தான் அதோடைய டெத் ரேட் இருந்தது. இதனால தான் கோவிடை விட 100 டைம் டேஞ்சரான ஒரு டிசீஸ் பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. நியூயார்க்கோட ரிப்போர்ட் படி இதோடைய சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா காஃப், பாடி பெயின், ஃபீவர். அஃபெக்ட் ஆன அனிமல்ஸ் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருந்ததுனால தான் அந்த டெய்ரி ஒர்க்கர்ஸுக்குமே இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. இல்லைனா ஹியூமன்ஸுக்கு டைரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இன்ஃபேக்ட் இந்த வைரஸ் நம்ம கேட்டரில் டிடெக்ட் பண்ணது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வைரஸ் மியூட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிரான்ஸ்மிஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கோவிடோ இல்லை பேர்ட் ஃப்ளூவோ ஏன் இதை விட இன்னும் டேஞ்சரான எவ்வளோ பெரிய டிசீஸ் வந்தாலும் நமக்கு இம்யூனிட்டி லெவல் ஹையாக இருக்கும் போது நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ இருக்க பிஸியான இந்த வேர்ல்டில் கொஞ்சம் நிறுத்தி நம்ம ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேர்ட் ஃப்ளூவோடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.